ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்க எஸ்வி. நம்ம எஸ்வி பொலிட்டிக் டாக்ஸ். கடந்த 4 நாட்களா பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான சம்பவம்னு சொல்லலாம், கான்ட்ரவர்ஷியல் பிரஸ் மீட்னு சொல்லலாம். புதியதா பதவி ஏற்ற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, 10th ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண டேட் படி அன்னைக்கே வந்து ரிசல்ட் வந்து எல்லாம் வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, பிஎம் ஸ்ரீ பத்தி ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதை வந்து கலந்து ஆலோசனை செஞ்சு இது பண்ணுவோம். தமிழ்நாட்டோட கொள்கை எப்பவுமே இருமொழி கொள்கை அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ பிஎம் ஸ்ரீ திட்டம்னா என்ன அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தினால என்ன வந்து பயன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்க தமிழ்நாட்டுல இருக்க எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை வந்து பிஎம் ஸ்ரீ சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபண்டிங்னால அந்த ஸ்கீம் மூலயமா சென்ட்ரல் போர்டு, அதாவது இந்த சிபிஎஸ்இ ஈக்குவலுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் வந்து தர முடியும். காரணம் என்னன்னா, இவங்க ஃபாலோ பண்றது வந்து என்இபி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 இதோட பேஸ் பண்ணி தான் வந்து கொண்டு வராங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டலைஸ் வந்து பண்ணப்படுது. ஸ்மார்ட் போர்ட், ஸ்மார்ட் கிளாஸஸ் எப்படி வந்து சிபிஎஸ்இல என்ன வழிமுறை கல்வி இருக்கோ அந்த கல்வி வந்து இங்க வந்து கொண்டு வரப்படுது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மக்கப் சிஸ்டம். இந்த மக்கப் சிஸ்டம்னா அப்படியே படிச்சு வாமிட் எடுக்கிறதுன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து தான் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கு. அது இல்லாம கான்செப்ட் ஓரியன்டா வந்து பசங்களை வந்து கொண்டு போகணும். ஒரு ப்ராக்டிக்கலான வந்து விஷயம் வந்து இருக்கணும், தியரிட்டிக்கலாவும் இருக்கணும், ப்ராக்டிக்கலாவும் இருக்கணும். ஸோ இதை வந்து இன்னைக்கு இருக்க நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து இது கிடையாது. ரெண்டாவது இது பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இன்னைக்கு பல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து எனக்கு தெரிஞ்ச உதாரணமா நான் படிக்கிற போது வந்து பாத்தீங்கன்னா, எங்க ஸ்கூல் பக்கத்துல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், இந்த வியாசர்படியில இன்னைக்கும் நீங்க பாரதி நகர்ல வந்து போனா அந்த ஸ்கூல்ல வந்து பாக்கலாம். அங்க மாணவர்களுக்கு சரியா பாத்ரூமே வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு வந்து, அதாவது நான் படிச்சு அந்த 11th கிட்ட வர வரைக்கும் அவங்க வந்து சரியான ஒரு கட்டமைப்பு இல்லாம இருந்த ஒரு ஸ்கூல். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ரெண்டுமே வந்து ஒரு காம்பவுண்ட் வால் தாண்டினாதான் வந்து அவங்க ஸ்கூலு. ஆனா அந்த ஸ்கூல் அவ்வளவு பாழடைஞ்சு உள்ள ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லாம ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து டவுனா இருக்கும். அந்த மாதிரி பல, அதாவது ஒரு சென்னையிலே ஒரு மெயின் ஏரியால இப்படி இருக்குன்னா அங்க வந்து எப்படி இருக்கும்னு பாத்துங்க. ரூரல் ஏரியாஸ்ல, வில்லேஜஸ்ல எல்லாம் எப்படி இருக்கும்னு வந்து தெரியல. ஸோ பிஎம் ஸ்ரீல வந்து என்ன வந்து சொல்றாங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்டா வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் லெவல்ல வந்து இருக்கும். ரெண்டாவது விஷயம், எஜுகேஷன் கான்செப்ட் ஓரியன்டா இருக்கும், மக்கப் ஓரியன்டா இருக்காது. ஒமிட் அப்படியே படிச்சு ஒமிட் பண்ணாம, வாந்தி எடுக்காம, கான்செப்ட் ஓரியன்டா பிராக்டிக்கலா வந்து இருக்கு. இதுதான் வந்து பிஎம்ஸ்டி வந்து வலியுறுத்துது. சோ இத்தனை ஆண்டு காலமா அந்த திமுக வந்து நம்ம மாணவர்களுக்கு என்னைக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து படிச்சு மேல வந்துட்டா திமுக வந்து போயிடும்ல. இன்னைக்கு வந்து விஜய் அந்த ஃபேக்டர்னாலையும் அந்த சினிமா புகழ்னாலையும் என்னதான் இளைஞர்கள் வந்து மாற்றி ஓட்டு போட்டிருந்தாலும், இன்னும் படிச்சு வந்து நிறைய மாணவர்களுக்கு வந்து இந்த அரசியல் வந்து புரியும் போது இவங்களை தூக்கி போட்டுருவாங்கல்ல. சோ அந்த ஒரு பயத்தின் காரணமாக தான் இன்னி வரைக்கும் வந்து ஸ்டாலின் அரசாங்கமும் திமுகவும் வந்து இந்த பிஎம்ஸ்பி திட்டத்தை வந்து வர விடாம பல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. மக்கள் கிட்ட ஒரு ஃபேக் ப்ரொபகண்டா வந்து இது பண்ணி பாஜக வந்து இப்படி பண்ணுது, இருமொழி கொள்கையை வந்து ஒழிக்க பாக்குது, அப்படி இப்படின்னு வந்து சொல்லி தமிழை வந்து ஒழிக்க பாக்குறாங்க அப்படிலாம் சொன்னாங்க. வந்து இங்க வந்து தமிழ் வந்து இது போனாலும் கிடையாது. என்இபி மூலயமா வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து வலியுறுத்துறதே தாய்மொழி வழியில் கல்வி. நீ சயின்ஸ் படிக்கிறியா, அதுவும் தாய்மொழி வழியில இருக்கணும். அந்த மாதிரி இதுதான். கடந்த 5 ஆண்டுகளா அமித்ஷா வந்து என்ன சொல்றாருன்னா, ஏன் உங்களால இன்ஜினியரிங்கையும் டாக்டருக்கையும் தமிழ் வழி கல்வியா எடுத்துட்டு வர முடியல? கரெக்டான ஒரு கேள்விதான் வந்து அவர் கேட்டிருக்காரு. காரணம் என்னன்னா, தமிழ் 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 தான் என் உயிர், தமிழ் தான் என் மூச்சு அப்படின்னு சொல்ற இவங்க, ஆனா ஒரு தமிழ் வழி கல்வியை வந்து கொண்டு வரல. ஆனா இந்த என்இபி 2020 வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, தாய்மொழி வழி கல்வி அது வந்து ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, கட்டாயமா தமிழ் மொழி படிக்கணும். நீ வேற லாங்குவேஜா கூட இரு, ஆனா தமிழ்நாட்டுல அந்தந்த ரீஜியன்ல இருந்தீங்கன்னா கட்டாயமா அந்தந்த மொழி வந்து படிக்கணும். ஒரு நல்ல விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, யூபி கவர்மெண்ட் வந்து முன்னெடுத்திருக்கு. அங்க இன்னைக்கு வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம் இந்த மாதிரி பல மொழிகள் வந்து அவங்க சொல்லி தராங்க. மெயினா தமிழ் வந்து அங்க இந்த ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து தமிழ் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க தேர்ட் லாங்குவேஜா. அதே மாதிரிதான் இங்கேயும் சொல்றாங்க, தேர்ட் லாங்குவேஜா உனக்கு எந்த மொழி வேணுமோ அந்த மொழியை நீ தேர்வு பண்ணி எடுத்து படி அப்படின்றதுதான் வந்து இந்த என்இபி சொல்லுது. ஸோ 3 லாங்குவேஜ் வந்து மோஸ்டா இருக்கணும். ஒண்ணு வந்து கட்டாயமா உன்னுடைய தாய்மொழி தமிழ்லாம், தமிழ் கண்டிப்பா படிக்கணும், அந்த ரீஜியன் லாங்குவேஜ் கண்டிப்பா இருக்கணும். ரெண்டாவது இங்கிலீஷ் நீ வந்து படிச்சுக்கலாம். மூணாவது எனி இந்தியன் ரீஜியன் லாங்குவேஜ்
நம்ம வந்து படிக்கலாம் அப்படின்றதா சொல்றாங்க. ஆனா இது வந்து நம்ம தெரிஞ்சுட்டா நம்ம மக்கள் வந்து உஷாராயிடுவாங்கல்ல. ஹிந்தி தெரியக்கூடாதுல்ல. ஹிந்தி தெரிஞ்சுட்டா அங்க என்ன சுச்சுவேஷன் நடக்குது, அங்க என்ன அரசியல் நடக்குது, அந்த அரசியல் புரிதல் வந்து மக்களுக்கு வந்துடும். அப்புறம் எங்க ஸ்டாலின் அவர்கள் உருட்டுறதையும் உதயநிதி உருட்டுறதையும் நம்ம கேட்க மாட்டோம் இல்லையா? சோ அந்த ஒரு புரிதல் இளைஞர்களுக்கு வந்து வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இத்தனை ஆண்டு காலமா இந்த பிஹெச்டியோ இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோ வந்து எதிர்ப்பு இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வந்து வரவிடாம பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இப்போ ஒரு புது ஆட்சி வந்திருக்கு. இந்த ஆட்சி திமுகவோட தொடர்ச்சியா இல்லாம ஒரு மாற்றம் வந்து தரும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா நீட். என்னதான் வந்து ஆட்சின்னு தெரியல. 2 வருஷமா இந்த நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி என்ன அடுத்த கட்டமா அந்த நீட் என்னதான் இந்த நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி பண்றாங்கன்னு தெரியல. ஸோ இந்த மாணவர்கள் வந்து நம்ம பாவம் தான் சொல்லணும். ஸோ இதுக்காக நிறைய போராட்டங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த நீட் பேப்பர் லீக் விஷயமா, அதாவது பசங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி லீக் ஆகி அது வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு ஸ்டாப் பண்ணி இது பண்ணா கூட கூடாது. எல்லாம் எழுதி முடிச்சு எல்லாம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் திருப்பியும் வந்து எழுதணும் அப்படின்றப்போ மென்டலியா வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அதுல வந்து நிறைய சப்ஜெக்ட் நிறைய அந்த கொஸ்டின் வந்து நிறைய இருக்கும். நம்ம கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி அப்படின்ட்டு எழுதணும். ஒரு டஃபஸ்டான ஒரு எக்ஸாம்னே வந்து சொல்லலாம். ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம் அது. ஸோ அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை ஆல்ரெடி எழுதிட்டு இது லீக் ஆனதுக்கு அப்புறம் திருப்பியும் வந்து அப்படி படிக்கிறோம் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படும். ஸோ மாணவர்களுக்கு நான் இருக்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டு ஆல்ரெடி நீங்க நல்லா தான் பண்ணிருப்பீங்க. அதே கொஸ்டின் தான் வந்து எங்கன்னு ஒரு பெரிய அவங்க உங்களோட ஒரு பெரிய அறிவாளி வந்து கிடையாது. கொஸ்டின் கேட்கறவங்க பதில் சொல்றோம் நம்ம தான் வந்து பெரிய அறிவாளிங்க எப்பவுமே. ஸோ அதனால ரொம்ப இதை வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா எடுத்துக்காம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இதை வந்து பண்ணுங்க. டெஃபினட்டா முன்ன இருந்த எக்ஸாமோட இப்போ திருப்பி நீங்க ரீ எக்ஸாம் எழுதும்போது இன்னும் நல்லாவே ஸ்கோர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஸோ நம்ம இந்த விஷயத்துக்குள்ள போலாம். ஸோ இதுக்காக நிறைய ப்ரொடெஸ்ட் வந்து நிறைய இடத்துல வந்து நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் ஏபிவிபி இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, நீட் முறைகேடுக்கு வந்து சிபிஐக்கு வந்து கொடுக்கணும். அதே மாதிரி இது வந்து திருப்பி திருப்பி இந்த மாதிரி தவறு வந்து நடக்கக்கூடாது. அப்படி நடக்கிற மாதிரி இருந்தா மொத்தமா இந்த என்டிஏ அந்த நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சியை வந்து கலைச்சிட்டு திருப்பி நியூவா ஒரு இது வந்து ஃபார்ம் பண்ணுங்க. கவர்மெண்டோட நேரடி பார்வையில வந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி பல வலியுறுத்தல்கள் வந்து இந்த ஏபிவிபி வந்து வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம சில இன்னும் அதர் ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன்லாம், உதாரணத்துக்கு இந்த காங்கிரஸோட ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீட்டே வந்து கேன்சல் பண்ணணும், வேணாம், சும்மா இந்த பேப்பர் லீக் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம ஒரு முக்கியமான விஷயம் வந்து நோட் பண்ணி ஆகணும். காரணம் என்னன்னா, நீட் வந்து கொண்டு வரணும் சொல்லி இது பண்ணது அன்றைய மன்மோகன் சிங் பீரியட், அதாவது காங்கிரஸ் பீரியட்ல தான் வந்து இந்த நீட் வந்து இந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து நான் எந்த தப்பும் வந்து சொல்ல மாட்டேன். காரணம் என்னன்னா, தொடர்ந்து இந்த மாதிரி லீக் வந்து ஆகிட்டே இருக்கு. 2வது தடவை நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து லீக் ஆகுது. ஸோ திருப்பி இவங்களுக்கு அந்த எஜுகேஷன் செக்டர் போய் அவங்க படிக்கிறது இந்த மாதிரி காஸ்ட் வைஸாவும் ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு பேர்டனா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மென்டல் ப்ரெஷர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்ட்ரெஸ் ரொம்ப இதுவாகுது. இதனால நிறைய மாணவர்கள் வந்து அவங்க எதிர்காலத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து. ஸோ என்னோட வலியுறுத்தல் என்னன்னா, மத்திய அரசு இதுல வந்து உடனடியா ஒரு தீர்வு காணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க இதை சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் மாத்திருக்காங்க. 2வது விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த ஆட்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க லீக் ஆனவங்க. ஸோ விசாரணை போயிட்டு இருக்கு. இதோட நிக்காம இதோட என்டிஏல ஏதாவது ஒரு பெரிய கை வந்து இதுல இருந்ததுன்னா இதுக்கு வந்து ஒரு பெரிய ஆக்ஷன்ஸ் வந்து இவங்க கண்டிப்பா எடுத்தாகணும்ன்றது என்னோட வந்து கோரிக்கை. ஸோ நீட் வந்து தேவையா தேவையில்லையா அப்படின்ற டாபிக் வந்து வரும். ஏன்னா நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா நீட் ரத்து பண்ண கோரி லெட்டர் வந்து எழுதியிருக்காரு. அவசியமா நம்மளுக்கு வந்து நீட் தேவை. காரணம் என்னன்னா, நீட்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சீட்டுக்கு இத்தனை லட்சம் இத்தனை கோடி அப்படின்ட்டு நம்ம ஏழை மாணவர்கள் வந்து கொடுத்து சேர்ந்துட்டு இருந்தாங்க. நிறைய அரசியல்வாதிகளும் பிசினஸ் மேனும் இதுல வந்து லாபம் அடைஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஆஃப்டர் நீட் வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே வந்து மாறி இருக்கு. இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பொண்ணாலேயோ பையனாலேயோ நீட் எழுதி டாக்டர் ஆக முடியுது. ஆனா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதுக்கு லஞ்சம் தரணும். அதே மாதிரி இந்த லஞ்சம் தரதுனால இந்த சரியா படிக்காதவன் 12th வந்து கம்மி மார்க் எடுத்தவன் அந்த கான்செப்ட் ஓரியன்டா என்னன்னு தெரியாதவன் கூட ஒரு டாக்டர் ஆகி ஒரு தரம் கெட்ட டாக்டர் வந்து வராங்க. அதாவது ஒரு தரமான டாக்டர் வந்து கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்து இருந்தது. பட் இன்னைக்கு இந்த ஆஃப்டர் நீட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான். பட் கவர்மெண்ட் வந்து இதே மாதிரி பேப்பர் லீக்ஸ்னா இந்த மாதிரி வந்து நடந்துட்டு இருந்ததுன்னா நிச்சயமா இந்த நீட்டை வந்து தவிர்க்கணும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு எக்ஸாம் நீங்க வந்து நடத்துறீங்க,
அந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் உங்களை மீறி போகுதுன்ற பட்சத்துல தொடர்ந்து அப்படின்னு போய்கிட்டே இருந்தா அப்புறம் என்னத்துக்கு வந்து எக்ஸாம் நடத்தணும் அப்படின்ற ஒரு கேள்விதான் வந்து வருது. பல்வேறு மாணவர் அமைப்பினர்கள் வந்து இதை போராட்டமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து பல்வேறு மாணவர் அமைப்பினர் போராட்டம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒரு கரெக்டான மூவ் தான் வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு வந்து ஒரு கண்டிப்பா ஒரு தீர்வு வேணும். இதே மாதிரி தொடர்ந்து பேப்பர் லீக்ஸ் ஆச்சுன்னா எக்ஸாம் நடத்துறது பிரயோஜனமே இல்லைன்னு தான் என்னுடைய கருத்து. காரணம் என்னன்னா, ஒரு தரமான ஆட்கள் வெளியில வரணும், படிச்சுட்டு வெளில வரணும் தான் நம்ம வந்து இது பண்ற பட்சத்துல இதுலயே வந்து ஒரு குளறுபடி ஒரு லீக் இருந்து அப்போ நல்லா படிச்சு முன்ன வர மாணவர்களுக்கும் இது வந்து ஒரு பேர்டனா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா ஆகுற பட்சத்துல அப்படின்ற ஒரு சிஸ்டமே வந்து இருக்க வேணாம் அப்படின்றத என்னோட கோரிக்கை. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நடக்காம இருக்க மத்திய அரசு வந்து ஒரு நிரந்தர தீர்வு வந்து ஒண்ணு வந்து வைக்கணும். ஸோ வீடியோவோட முடிவுல இருக்கோம். நான் எப்பவுமே உங்ககிட்ட கேட்கறது தான், தொடர்ந்து இந்த சேனல் வந்து செயல்படணும்னா உங்களுடைய ஆதரவை சப்ஸ்கிரைப் மூலயமா வந்து தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.